إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال أيضا كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله ولو آمن أهل الكتاب لكان خيرا لهم منهم المؤمنون وأكثرهم الفاسقون قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபீன்கள் தபா தாபீன்கள் குறிப்பாக இறைவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்மா என்கின்ற இந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹுவை எல்லா நேரங்களிலும் பயந்து அஞ்சி வாழும்படி உங்களுக்கும் எனக்கும் முதலாவதாக உபதேசம் செய்தவனாக என்னுடைய இந்த ஜுமாவின் உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே மனிதர்களை வாழவும் செய்திருக்கின்றான். இந்த உலகத்தில் முதலாக வாழ்வதற்காக யாரை அல்லாஹு தஆலா அனுப்பினான் என்று சொன்னால் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவியும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வாழ்வதற்காக அனுப்பினான். அவர்களுடைய அந்த வாழ்க்கையினுடைய தொடர்ச்சியாக அவர்களுடைய வாழையடி வாழையாக தொடர்ந்து இன்றளவிலும் மறுமை வரைக்கும் மக்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள், மனிதர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் மறுமை வரைக்கும் வாழக்கூடிய அந்த மனிதர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இறுதியாக யார் வாழ்வார் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகம் வாழக்கூடியதாக இருக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்திற்கு முன்னால் பார்க்கும் பொழுது
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் ஒவ்வொரு இறை தூதர்களாக வந்து ஒவ்வொரு சமூகங்களாக வாழ்ந்து அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மரணித்து சென்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அப்படி எத்தனை சமூகம் இந்த உலகத்திலே வந்திருந்தாலும் அந்த ஒவ்வொரு சமூகத்தை விடவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கின்றான்? சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். அவர்களுடைய அந்தஸ்திலும் சரி, அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சலுகைகளும் சரி, அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களாக இருந்தாலும் சரி, எல்லா சமுதாயத்தை விடவும் சிறந்த ஒரு உயர்ந்த சட்டதிட்டங்களை கொண்டதாக ஒரு உயர்ந்த இடத்திலே சிறப்புக்குரிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இறுதி சமூகமாக இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தை வைத்திருக்கின்றார். மறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் வருகின்றார்களோ, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்தினர்களாக யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த சிறப்பு என்பதை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட ஏனைய சமுதாயங்களை விட சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லி காட்டுகின்றான், குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ். உங்களை தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயங்கள் எத்தனை சமுதாயங்கள் இருந்தாலும் அந்த சமுதாயங்களை விட உங்களை எப்படிப்பட்டவனாக ஆக்கியிருக்கிறேன் என்று சொன்னால் கைர உம்மா, சிறந்த சமுதாயமாக, சிறந்த சமுதாயமாக உங்களை நான் ஆக்கியிருக்கின்றேன். ஏனென்று சொன்னால் தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். நன்மை ஏவி யார் தீமையை தடுக்கின்றார்களோ அந்த சமூகம்தான் சிறந்த சமூகம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கின்றான்? இந்த சமூகத்தை பார்த்து சான்றளிக்கின்றான். இந்த சமூகத்திற்குண்டான சிறப்பை இந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். திருமறை குர்ஆனை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பல சமூகங்களை குறித்து அல்லாஹ் பேசுவான். பல இறை தூதர்களுடைய சமூகம் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், எப்படியெல்லாம் அந்த மக்களுக்கு சட்டதிட்டங்கள் இறக்கப்பட்டது என்பதை குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹ் தஆலா அதிகமாக பேசுவான். ஆனால் அவன் இந்த உலகத்திலே அனுப்பி வைக்கப்பட்ட சமுதாயங்களில் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தை குறித்து பேசுகின்றான் என்று சொன்னால் அது நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தை குறித்து தான் அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். இந்த சமுதாயத்தை தான் அல்லாஹ் தஆலா சிறப்புப்படுத்துகின்றான். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு சமூகத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். சிறந்த சமூகத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், எனக்கு முன்னால் எத்தனையோ உம்மத்துகள் வாழ்ந்திருக்கின்றது, எனக்கு முன்னால் எத்தனையோ உம்மத்துகள் வாழ்ந்திருக்கின்றது. அந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்படாத 6 விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு கொடுத்திருக்கின்றான். அவர்களுக்கு கொடுக்காத, எந்த சமூகத்திற்கும் கொடுக்காத 6 விஷயத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு கொடுத்திருக்கின்றான். அதிலே ஒன்று என்னன்னா, ஏனைய சமுதாயங்களை விட இந்த சமூகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். அது என்னுடைய சமூகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப அன்பிற்கினியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் இறுதி சமூகமாக இருக்கிறோம். இப்படி சிறப்புகளுடைய பல விஷயங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றான் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்து காட்ட வேண்டும், நாம் எப்படிப்பட்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த செய்திகளே போதுமானது. சிந்தித்து பார்க்க வேண்டும், ஆழமாக நம்முடைய உள்ளத்திலே பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நாம் வருவதற்கு முன்னாலே மறுமை வரைக்கும் வரக்கூடிய அந்த சமூகத்திற்குண்டான சிறப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கின்றான். அந்த சிறப்புகளோடு தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இந்த உலகத்திலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் சிறப்பை வைத்திருக்கின்றான். இந்த உலகத்திலும் பல சிறப்புகளை இந்த சமூகத்திற்கு கொடுக்கிறான். அதே போல நாளை மறுமையிலும் எந்த சமூகத்திற்கும் கொடுக்கப்படாத சிறப்புகளை நாளை மறுமையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த உலகத்துல நமக்கு என்னென்ன சிறப்புகளை அல்லாஹ் கொடுக்கிறான், எப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறான் இந்த சமுதாயத்திற்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுத்தங்கள் என்று சொன்னால் பல சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா கடமையாக்கவில்லை. யுத்தங்களை, போர்க்களங்களை கடமையாக்கல. அவர்களுக்கு அவர்களுடைய அந்த சமூகத்தினுடைய வாழ்நாள் முழுவதும் பார்க்கும் பொழுது யுத்தங்கள் என்கின்ற ஒரு விஷயமே இருக்காது. இன்னும் ஒரு சில சமூகங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவர்களுக்கு யுத்தங்கள் கடமையாக்கப்பட்டிருந்தாலும், அவர்களுக்கு போர்கள் கடமையாக்கப்பட்டிருந்தாலும் அந்த போரின் மூலமாக எதிரிகளிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கனிமத் பொருட்களை
அந்த பொருட்களை அவர்களால் பயன்படுத்த முடியாது. எவ்வளவு பொருளாதாரங்களை அதன் மூலமாக அவர்களுக்கு கிடைத்தாலும், எவ்வளவு உணவு பொருட்கள் கிடைத்தாலும், எவ்வளவு ஆடைகளும் கவசங்களும் கிடைத்தாலும் அந்த போர்க்களத்தின் மூலமாக அது அவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது. அது அவர்கள் உபயோகிக்க கூடாது. மாறாக அவர்கள் என்ன செய்யணும்? அவர்களுக்கு கிடைத்த அந்த பொருட்களை எல்லாம் ஒரு இடத்துல என்ன செய்யணும்? மொத்தமாக சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைக்கும் பொழுது அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? அவன் புறத்திலிருந்து ஒரு ஒளியை இறக்குவான். அந்த ஒளி என்ன செய்யும் என்று சொன்னால் அது பொருட்களை முழுவதும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும். அப்படி ஆனால்தான் இந்த யுத்தம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது என்று முந்தைய சமூகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வச்சிருந்தான். ஆனால் இந்த இறுதி சமூகத்திற்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னா, யுத்தங்களை அல்லாஹ் தஆலா ஹலாலாக்கி இருக்கின்றான். யுத்தங்களை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான்? கட்டளையிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல போர்களில் கலந்திருக்கிறாங்க. அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகாமல் சஹாபாக்களை மட்டும் ஒரு சில போருக்கு அல்லாஹ்வின் தூதர் அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அதே போல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலும் பல போர்கள் நிகழ்ந்திருக்கின்றது. இப்படி பல போர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்திருக்கின்றான்? நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான். அதே போல அந்த போரில் நாம் எதிரிகளை வீழ்த்தியதற்கு பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கனிமத் பொருட்களை என்ன செய்ய வேண்டும்? அந்த மக்களுக்கு மத்தியிலே பங்கீடு செய்து கொடுக்க வேண்டும். அது மக்களுக்கு குறித்தானது. அவர்கள் கஷ்டப்பட்ட அந்த யுத்தத்திலே அவர்களுடைய ரத்தங்களை சிந்தி அவர்களுடைய சக்தியை முழுவதும் செலவு செய்து அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? ஜிஹாது செய்தார்கள். அப்ப அந்த ஜிஹாது செய்ததற்குண்டான ஒரு கூலியாக அல்லாஹ் தஆலா என்ன செய்தார்? அந்த கனிமத் பொருட்களை அவர்களுக்கு ஹலாலாக்கினான். அவர்கள் அந்த பொருட்களை எடுத்து உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். அதன் மூலமாக அவர்கள் என்னென்ன பயன்களை அடைகின்றார்களோ அந்த பயன்களை எல்லாம் பெற்றுக் கொள்ளலாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த சமூகத்திற்கும் கொடுக்காத ஒரு சிறப்பை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லி காட்டுகின்றான், ஃபகுலு மிம்மா கனிம்தும் ஹலாலன் தய்யிபா. எதிரிகளிடத்திலிருந்து உங்களுக்கு போரில் கிடைத்த அந்த பொருட்கள் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டவை. நீங்கள் என்ன செய்யுங்கள்? அந்த ஹலாலான விஷயங்களை எடுத்து நீங்கள் உபயோகிங்கள். அதன் மூலமாக நீங்கள் சாப்பிடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு வத்தகுல்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய விஷயத்திலே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிப்பவனாகவும் இரக்கமுடையவனாகவும் இருக்கின்றான், கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் தஆலா 8வது அத்தியாயத்தினுடைய 69வது வசனமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இந்த ஏற்கனவே நாம் ஒரு செய்தியை பார்த்திருக்கிறோம். எந்த சமூகத்திற்கும் கொடுக்கப்படாத 6 விஷயங்கள் என்னுடைய சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு செய்தியை பார்த்திருக்கின்றோம், ஒரு ஹதீஸை பார்த்திருக்கிறோம். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, எந்த ஒரு சமுதாயத்திற்கும் கொடுக்கப்படாத 5 விஷயங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அதிலே முதலாவது செய்தியாக அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிடும் பொழுது, வஜஅல்து லி அல்-அர்து மஸ்ஜிதன் வ தஹூரன். இந்த பூமி முழுவதும் தொழுகைக்குண்டான இடமாக ஆக்கியிருக்கின்றேன், தூய்மையானதாக நான் ஆக்கியிருக்கின்றேன். ஃபஅய்யுமா ரஜுலின் மின் உம்மத்தின் அத்ரகஹு ஸலாத் ஃபல்யுஸல்லி. நீங்கள் இந்த பூமியில எங்கே பயணம் செய்தாலும் தொழுகைக்குண்டான நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஃபல்யுஸல்லி, நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் பூமியிலே. அடுத்ததாக அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, உஹில்லத்தி அல் மகானிமு வலம் தஹில்லு லி அஹதின் கல்பி. எனக்கு முன்னால் எந்த சமூகத்திற்கும் கனிமத் பொருட்கள் ஹலாலாக்கப்படவில்லை, எனக்கு அந்த பொருட்கள் ஹலாலாக்கப்படுகின்றது. அதே போல உங்களுக்கு நான் பரிந்து பேசக்கூடியவனாக இருக்கின்றேன், அதுவும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்ப இந்த செய்திகளின் மூலமாக அல்லாஹ்வின் தூதர் 3 விஷயங்களை குறிப்பிடுகின்றார்கள். இன்னும் 2 விஷயங்கள் குறிப்பிடுறாங்க, இருந்தாலும் முக்கியமான 3 விஷயங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க? கனிமத் பொருட்கள் நமக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் குறிப்பிடுறாங்க. அதே போல இரண்டாவது சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த பூமியிலே நாம் எங்கே பயணம் செய்தாலும் எங்கே போனாலும் நாம் தொழுது கொள்ளலாம், எங்கே போனாலும் தொழுது கொள்ளலாம். அந்த இடம் தூய்மையாக இருக்கணும், நஜீஸ் இல்லாம அந்த இடம் தூய்மையாக இருந்தது என்று சொன்னால் அந்த இடத்துல தொழுது கொள்ளலாம். ஆனால் இதற்கு முன்னால் உள்ள அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி ஒரு சட்டத்தை இறக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி போட ஒரு விஷயத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. அவர்கள் எங்கே தொழுவதற்குண்டான இடங்களை வைத்திருந்தார்களோ, வணக்கஸ்தலங்களாக எங்க வச்சிருந்தாங்களோ அங்கதான் போய் தொழுக வேண்டும் என்கின்ற ஒரு சட்டம் அந்த சமூகத்திற்கு இருந்தது.
அப்ப நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், அல்லாஹ் தஆலா எத்தனை சமூகங்கள் வாழ்ந்திருக்கின்றார்களோ அத்தனை சமூகங்களை விட நமக்கு இலகுவான சட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கின்றான். இன்னும் சொல்ல போனால் தயமம் என்கின்ற ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கின்றான். தயமம்னா என்னது? நமக்கு தண்ணீர் கிடைக்கல அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன செய்து கொள்ளலாம்? மண்ணில, தூய்மையான மண்ணில நம்ம உது செய்து கொள்ளலாம். அந்த தூய்மையான மண்ணை நம்ம என்ன செய்யணும்? கையில தட்டி அதற்கு பிறகு பின்புறமாக 2 முறை தட்டி கொண்டு நம்முடைய முகங்களையும் கைகளையும் துடைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் தயமம். அது உது செய்து கொள்ளலாம். அதுதான் உது அங்கீகரிக்கப்படக்கூடிய உதுவாக இருக்குது. அப்ப அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கின்றான். நமக்கு கடுமையான நோய் இருக்கு, நம்மால தண்ணீரை பயன்படுத்த முடியாது உது செய்வதற்காக அப்படின்னா நாம் என்ன செய்து கொள்ளலாம்? தயமம் செய்து கொள்ளலாம். ஆனால் அந்த தயமத்தை இதற்கு முன்னால் உள்ள சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான் என்று கேட்டால் கிடையாது. அப்ப நாம் இந்த விஷயங்களை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா பூமியில எங்க சென்றாலும் தொழுவதற்குண்டான இடத்தை அல்லாஹ் நமக்கு ஆக்கியிருக்கின்றான் என்றால் நாம் பல இடங்களுக்கு செல்கின்றோம். அந்த பல இடங்களுக்கு செல்லும் பொழுது தொழுகை மறந்தவர்களாகத்தான் நாம் போறோம். கேட்டா எனக்கு பெரிய அதிகமான வேலைகள் இருக்குது, இந்த இடத்துக்கு போன என்னால தொழுக முடியல, அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆயிருச்சு அப்படின்ற பல காரணங்களை சொல்றோம். அதனாலதான் நாம் எந்த காரணங்களையும் சொல்ல முடியாது என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சிறப்புகளில் ஒன்று, நாம் எங்கு சென்றாலும் தொழுது கொள்ளலாம். பூமியில எல்லா இடங்களும் தூய்மையாக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நாம் எங்கே சென்றாலும் அந்த தொழுகை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த தொழுகை விடுவதற்குண்டான எந்த வாய்ப்புகளும் எந்த காரணமும் நாளை மறுமையே அல்லாஹ்விடத்தில் என்ன செய்ய முடியாது, எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது, எந்த காரணத்தையும் சொல்லி தப்பிக்க முடியாது. அதே போல தண்ணீர் இல்லை என்ற ஒரு காரணம் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான்? தயமம் என்கின்ற ஒரு சட்டத்தை கொடுத்தான். அப்ப இதற்கு முன்னால் உள்ள சமூகத்திற்கு பல சட்டதிட்டங்கள் கஷ்டமானதாக, கடினமான சட்டதிட்டங்களாக அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆனா நமக்கு எப்படி கொடுத்திருக்கின்றான்? மிக மிக இலகுவான முறையில கொடுத்திருக்கிறான். இதற்காக யாரெல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகமாக இருக்கிறாங்களோ அவர்கள் அனைவரும் இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், அவர்கள் தொழுகையை சரியான முறையில் பேண வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இவ்வளவு மிக மிக எளிமையான சட்டதிட்டங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் நாம் தினந்தோறும் ஐவேளை தொழுகை விடாமல் தொழுது கொண்டு வருகின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் தொழுகவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு தொழுவதற்குண்டான இடங்கள் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது, தொழுவதற்குண்டான நேரங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த நேரங்கள் வரும்பொழுது தொழுகை நாம் தொழுகவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையிலே மனிதன் என்ன செய்வான்? கதறி கொண்டிருப்பான், நரகத்திலே அவன் புலம்பிக் கொண்டிருப்பான். அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே நரகத்திலே போட்டு விடுவான். சொர்க்கவாசிகள் அந்த நரகவாசிகளை பார்த்து கேட்பாங்க, மா சலககும் ஃபீ சக்கர், உங்களை சக்கர் என்கும் இந்த நரகத்திலே கொண்டு வந்து போட்டது எது அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மக்கள் சொல்லுவாங்க, காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகவில்லை, அதனால் எங்களை இப்படிப்பட்ட நரகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வந்து போட்டு விட்டான் என்பதாக சொல்லுவார்கள். அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா நம்மிடத்துல விசாரிப்பான், உங்களுக்கு தொழுகையை நான் கடமையாக்கி இருக்கிறேன், தொழுகைக்குண்டான நேரங்களை குறிக்கப்பட்டிருக்குது, இருந்தும் நீங்கள் ஏன் தொழுகவில்லை? அந்த நேரத்தில் நாம எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. இறைவா, நான் இந்த இடத்துல போயிட்டேன், இப்படிப்பட்ட வேலை இருந்துச்சு அப்படின்ற எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. நான் போன இடத்துல பள்ளிவாசல் இல்ல, அதனால என்னால தொழுக முடியல அப்படின்ற காரணத்தை சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அப்படி அந்த காரணத்தை சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து திரும்ப கேள்வி கேட்பான். எந்த சமூகத்திற்கும் கொடுக்கப்படாத ஒரு சிறப்பையும் ஒரு அந்தஸ்தையும் உங்களுடைய சமூகத்திற்கு நான் கொடுத்தேன் அல்லவா? நீங்கள் தயமம் செய்து கொள்ளலாம், நீங்கள் பூமியிலே எங்கே பயணம் செய்தாலும் அங்கே தொழுது கொள்ளலாம் என்கின்ற ஒரு விஷயத்தை நான் கொடுத்தேனே அல்லவா என்பதாக அல்லாஹ் கேட்பான். அப்படி கேட்கும் பொழுது என்ன பதில வைத்திருக்கின்றோம்? நமக்கு ஒவ்வொரு சட்டதிட்டங்களும் இலகுவாக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அதை நாம் நிறைவேற்ற வேண்டும், செயல்முறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதை நாம் ஆழமாக நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தயமம் செய்வதும் பூமியிலே எங்கு சென்றாலும் தொழுவதும் என்பது இந்த இறுதி சமூகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருளாகவும் பாக்கியமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல விஷயங்கள் இந்த முன்னால் உள்ள அந்த சமுதாயத்திற்கு பல விஷயங்கள் அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருந்தான், பல சட்டதிட்டங்களை சொல்லாமல் இருந்திருந்தான். அவர்களுக்கு எதுவெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருந்ததோ, எதுவெல்லாம் சொல்லப்படாமல் இருந்ததோ
அது இந்த சமூகத்திற்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றது, இந்த சமூகத்திற்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக பல சட்டத்திட்டங்களை நம்மால் சொல்ல முடியும். நமக்கு முன்னால் வாழ்ந்த அந்த சமூகத்தை பார்க்கும் பொழுது பனு இஸ்ரவேலர்களை எடுத்துக்கொள்ளலாம். பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை சொல்லல அப்படின்னா, சிறுநீர் கழித்ததற்கு பிறகு தூய்மை செய்யணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை அவங்களுக்கு சொல்லி தரவில்லை. ஆனா நமக்கே அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி கழிக்கணும், சிறுநீர் கழித்ததற்கு பிறகு எப்படி தூய்மை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மிக அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அப்ப ஒரு தூய்மை என்கின்ற ஒரு விஷயம் வரும்பொழுதும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்தை ஆழமான முறையிலே பல விஷயங்களை சொல்லி இந்த சமூகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கின்றான். இன்னும் சொல்ல போனால் யூதர்கள பார்க்கும் பொழுது யூதர்களை சார்ந்த அந்த பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா, அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டால் அவர்களுடைய கணவன் என்ன செய்யக்கூடாது, அவர்களோடு ஒரே வீட்டில் வசிக்க கூடாது, அவர்களோடு சேர்ந்து உணவை உட்கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு சட்டம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்ன செய்திருக்கின்றான், ஹலாலாக்கி இருக்கின்றான். அதாவது உங்களுடைய மனைவிமார்கள் மாதவிடாயினுடைய காலத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோடு சேர்ந்து சாப்பிடலாம், அதே போல அவர்களோடு சேர்ந்து நீங்கள் என்ன செய்யலாம், ஒரே வீட்டிலே வசிக்கலாம் என்கின்ற சட்டம் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இன்னும் பனு இஸ்ரவேலர்களை எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள யாராவது கொலை செய்து விட்டால் அந்த கொலைக்கு பகரமாக கண்டிப்பாக கொலை மட்டும்தான், அதை தவிர வேறு எந்த தண்டனையும் அவர்களுக்கு மத்தியிலே நிறைவேற்றப்படக்கூடாது. ஆனால் இந்த இறுதி சமூகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட விஷயங்களை வச்சிருக்கான் அப்படின்னா, அந்த கொலை செய்யப்பட்ட அந்த குடும்பத்தினர்கள் அவர்களை மன்னித்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த கொலை என்கின்ற அந்த தண்டனை நிறைவேற்ற தேவையில்லை. அவர்களுக்கு அதோடு அந்த தண்டனை என்ன செய்யப்படும், மன்னிக்கப்பட்டு விடும். அவர்களுக்கு அந்த தண்டனை நிறைவேற்ற அவசியமில்லை என்பதாக நமக்கு இந்த மார்க்கம் சொல்லித் தருகின்றது. இன்னும் சொல்ல போனால் நோன்பு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, மிக நீண்ட நேரம் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நோன்புனா நம்முடைய நோன்பு எப்படி இருக்கும், சாப்பிடுவதும் தண்ணீர் குடிப்பதும் தான், இல்ல தண்ணீர் குடிக்க கூடாது, இதுதான் நம்முடைய சட்ட திட்டங்களாக இருக்குது. ஆனால் முன்னால் உள்ள அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா எப்படி நோன்பை கடமையாக்கி இருந்தான் என்று சொன்னால், அவர்கள் பேசவும் கூடாது என்கின்ற ஒரு சட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருந்தான். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருந்தான். ஆனா நமக்கு என்னது, அந்த நோன்புடைய நேரத்துல நம்ம எவ்வளவு வேணாலும் பேசிக்கொள்ளலாம், அதற்கு எந்த தடையும் கிடையாது, அது ஹலாலாக்கப்பட்டிருக்கின்றது. உணவு சாப்பிடக்கூடாது, அதே மாதிரி தண்ணீர் குடிக்க கூடாது. இப்படிப்பட்ட இந்த இரண்டு விஷயங்களை தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், நமக்கு தடை செய்கின்றான். அப்ப இந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கும் நமக்கும் மத்தியில பொருத்தி பார்க்கும் பொழுது, அவர்களுக்கும் நமக்கும் மத்தியில இணைத்து பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா நமக்கு எவ்வளவோ கிருபை செய்திருக்கின்றான், நமக்கு எவ்வளவோ அல்லாஹ் தஆலா இந்த சட்டங்களை இலகுவாக்கி வைத்திருக்கின்றான். இப்படிப்பட்ட இந்த சிறப்புகளுடைய சமூகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கியிருக்கின்றான் என்று சொன்னால், எந்த சமூகத்திற்கும் இப்படிப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுக்கவில்லை, அல்லாஹ் தஆலா சட்டங்களாக கொடுக்கல. ஆனால் இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால், ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக வந்தது, அவருடைய சமூகத்தில் நாம் பிறந்திருக்கின்றோம் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட விஷயங்களை நமக்கு என்ன செய்கின்றான், சிறப்புகளாக, தனி சிறப்புகளாக, இந்த சமூகத்திற்கு கொடுக்காத தனி சிறப்புகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சமூகத்திற்கு வைத்திருக்கின்றான். அன்பிற்கினை எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாதாரணமாக ஒரு மனிதன் தனியாக, அதாவது ஒரு மனிதன் தனித்து விளங்கக்கூடியவர்களாக இருந்தான் என்றால் அந்த மனிதனிடத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அந்த மனிதனிடத்தில் எப்படிப்பட்ட சிறப்புக்குரிய விஷயங்கள் இருக்குது என்பதை நாம் தேடக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் நாமும் ஏனைய சமூகங்களை விட தனித்தவர்களாகத்தான் இருக்கிறோம், ஏனைய சமூகத்தை விட சிறப்பு வாய்ந்தவர்களாகத்தான் இருக்கிறோம். அப்ப நாம் நம்முடைய சமூகத்தினுடைய சிறப்புகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எந்த அளவுக்கு நம்முடைய நிலைகள் இருக்கின்றது என்பதை நம்மை சுய பரிசோதனை செய்து பார்க்க முடியும். எத்தனை சமூகத்திற்கு கொடுக்கப்படாத விஷயங்கள் நமக்கு கொடுத்திருந்தாலும் நாம் இன்னும் அலட்சிய போக்கில் இருக்கின்றோம், நாம் இன்னும் அதை உணராமல் இருக்கின்றோம் என்பதை நாம் நம்முடைய உள்ளத்திலே சுய பரிசோதனை செய்வதற்காக நாம் அதை அதிகமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். இது இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்புகள், எத்தனையோ சிறப்புகள் இருக்குது, எத்தனையோ தனி சிறப்புகள் இந்த சமூகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்புகள் இருந்தாலும் இது இந்த உலகத்திலே இருக்குது. நாளை மறுமையிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், நம்மை சிறப்புப்படுத்துவான், நம்மை கண்ணியப்படுத்துவான். எத்தனையோ சமூகங்கள் யாரெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலிருந்து பிறந்து வாழ்ந்தவர்களாக இருக்கின்றார்களோ, நமக்கு முன்னால் வரைக்கும் யாரெல்லாம் இருந்தார்களோ,
அந்த சமூகம் எல்லாம் அங்கே நின்று கொண்டிருக்கும். அவர்கள் எல்லாம் நாளை மறுமை நாளிலே இருந்து கொண்டிருப்பார்கள். அந்த சமூகத்திற்கு முன்னால், அந்த மக்களுக்கு முன்னால் அத்துணை நபிமார்களும் இருப்பார்கள். அவர்களுக்கு முன்னால் அல்லாஹு தஆலா நம்மை சிறப்புப்படுத்துவான், நம்மை கண்ணியப்படுத்துவான். காரணம் என்ன அப்படின்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றோம் என்பதற்காகத்தான். எப்படிப்பட்ட சிறப்புகளை அல்லாஹு தஆலா கொடுப்பான் அப்படின்னா, நாளை மறுமை நாளிலே யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஒது செய்தவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஒது செய்தவர்களாக இருக்கிறாங்களோ அவர்களுடைய முகங்களும் அவர்களுடைய கரங்களும் ஜொலித்தவாறு வெண்மையான நிலையிலே அவர்களுடைய நிலைகள் இருக்கும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. புகாரில 136வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. இன்ன உம்மத்தி யுதஊன யௌமல் கியாமா, என்னுடைய சமூகம் நாளை மறுமையிலே அழைக்கப்படும் பொழுது எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், குர்ர முஹஜ்ஜலின், அவருடைய முகங்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கும், அவருடைய கைகள் ஜொலித்துக் கொண்டிருக்கும், அவருடைய கால்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கும். ஏனென்றால் மின் ஆதாரில் உது, அது எதற்கான அடையாளம் என்று சொன்னால் உது செய்வதற்குண்டான அடையாளமாக இருக்கின்றது. ஃபமனிஸ்ததா மின்கும், உங்களில் யார் அதற்கு சக்தி பெற்றவர்களாக இருக்கிறார்களோ, ஐயுதீல குர்ரதஹு ஃபல்யஃஅல், அவர்கள் என்ன செய்து கொள்ளட்டும், உது செய்வதை அதிகப்படுத்திக் கொள்ளட்டும், அவர்களுக்கு அவருடைய இந்த பிரகாசம் அதிகமாக்கப்படும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. நாளை மறுமையில அல்லாஹ்வின் தூதர் நம்மை இப்படித்தான் அடையாளம் காணுவாங்க. எத்தனையோ சமூகங்கள் வாழ்ந்திருந்தாலும் நாம் அல்லாஹ்வின் தூதரை பார்த்தது கிடையாது, அல்லாஹ்வின் தூதர் நம்மை பார்த்தது கிடையாது. பிறகு எப்படி நம்மை அடையாளம் காண்பார்கள்? நாம் தான் அல்லாஹ்வின் தூதருடைய சமூகத்தினர்கள், நாம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் எப்படி அறிந்து கொள்வார்கள்? என்னுடைய சமுதாயத்தினர்கள் இவர்கள் தான் என்று அறிந்து கொள்வதற்கான அடையாளம் என்ன அப்படின்னா, அந்த அடையாளங்கள்ல மிக முக்கியமானது உதுவுனுடைய அடையாளமாகத்தான் இருக்கு. இந்த உலகத்தில் நாம் அதிகமாக உது செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால் அதனுடைய பிரதிபலன் எப்படி இருக்கும்? ஜொலிக்கக்கூடியதாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை என்ன செய்வார்கள்? இவர்களுடைய சமூகத்தினர்கள் என்பதாக அடையாளம் கண்டு கொள்வார்கள். அதுவே இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக, பெயரளவிலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டு அவருடைய வாழ்க்கையிலே உது செய்யாமல் இருந்தார் என்று சொன்னால் அவருடைய கைகளும் அவருடைய முகங்களும் ஜொலிக்காது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்க மாட்டாங்க, அவர்களை அடையாளம் கண்டு கொள்ள மாட்டாங்க. அப்ப யாருடைய முகங்களும் கரங்களும் ஜொலிக்கக்கூடியதாக இருக்கின்றதோ அவர்களைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கக்கூடியவர்களாக, அடையாளம் காணக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது நாளை நமக்கு மறுமையிலே கொடுக்கப்படக்கூடிய ஒரு தனி சிறப்பாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லி காட்டுறான், வயகூன ரசூலு அலைக்கும் ஷஹீதா, ஏனைய நபிமார்களுக்கு எப்படி அல்லாஹ் தஆலா சொல்றான், ஏனைய நபிமார்களுக்கு நீங்கள் தான் சாட்சியாளர்களாக இருப்பீர்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பார்த்து சொல்லி காட்டுறான். அப்ப சுப்ஹானல்லாஹ், யோசித்து பார்க்கணும், நம்மை விட அதாவது அந்தஸ்திலும் உயர்விலும் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் நபிமார்கள். அந்த நபிமார்களுக்கு நாம் தான் எப்படி இருப்போம்? சாட்சியாளர்களாக இருப்போம். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களாக அழைப்பான். அழைத்து என்ன கேட்பான் அப்படின்னா, உங்களுடைய பணியை செய்து முடிச்சிட்டீங்களா? உங்களுக்கு என்ன பணியை நான் கொடுத்திருந்தனோ இந்த உலகத்துல அந்த பணியை நீங்கள் செய்து முடித்து விட்டீர்களா என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த ஒவ்வொரு தூதரிடத்திலும் கேட்பான். அந்த சமூகம் என்ன செஞ்சிரும்? யா அல்லாஹ், இவர் இந்த இடத்துல வரல, எங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யல, எங்களுக்கு நேர்வழி காட்டல அப்படின்னு அந்த சமுதாயத்தினர்கள் அந்த நபி அவர்கள் என்ன செய்வார்கள்? மறுமை நாளில் பொய்ப்பித்தவர்களாக ஆகிவிடுவார்கள். அந்த நேரத்தில் இந்த நபி இந்த மக்களிடத்திலே வந்தார், இவர்களுக்கு இந்த மார்க்கத்தை சொன்னார் என்ற ஒரு சாட்சி தேவை இருக்கின்றது. அந்த சாட்சி யாராக இருப்போம்? நாம் தான் இருப்போம். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, யுதஆ நூஹுன் யௌமல் கியாமா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா அழைப்பான். அழைத்தவுடன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், ஃபயகூலு லப்பைக், யா அல்லாஹ் நான் வந்து விட்டேன், வஸ்தஈதுக யா ரப்புக, என்னுடைய இறைவனே நீங்கள் என்ன சொல்றீங்க அப்படின்றத நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேட்பான், ஹல் பலகுத, உங்களுக்கு நான் எதை வஹியாக கொடுத்தேனோ, எதை உங்களுக்கு நான் எதற்காக நான் உங்களை அனுப்பினேனோ அதை நீங்கள் செய்து முடித்தீர்களா என்று கேட்கும் பொழுது நஅம், நான் செய்து முடித்தேன் இறைவா என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவாங்க.
ஆனா அந்த மக்களோ சொல்லுவார்கள், இல்லை யா ரசூலுல்லாஹ், எங்களிடத்துல இல்லை யா அல்லாஹ், எங்களிடத்துல இவர்கள் வரல, எங்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்லல அப்படின்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகம் அவர்களை பொய்ப்பிப்பார்கள். அப்ப இந்த நேரத்தில் உங்களுக்கு யார் சாட்சியாளர்களாக இருக்கிறாங்க, உங்களுக்கு யார் சாட்சியாளர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், முஹம்மதுடைய சமூகத்தை நீங்கள் கேட்டு பாருங்கள், அவர்கள் எங்களுக்கு சாட்சியாக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க நான் இந்த பணியை செய்தேனா இல்லையா என்பதாக சொல்லுவாங்க என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்திலே அல்லாஹ் தஆலா கேட்பான், இவங்க இந்த பணியை செய்து முடித்தார்களா இல்லையா என்பதாக கேட்பான். அப்ப இந்த சமூகம் சொல்லும், யா அல்லாஹ், அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள், இந்த பணியை சரியான முறையிலே செய்து முடித்தார்கள் என்பதாக நாமெல்லாம் என்ன செய்வோம், அல்லாஹ்விடத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எந்த அளவுக்கு உயர்வான இடத்திலே வைத்திருக்கின்றான் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட சமூகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி இருக்கின்றான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்கணும். இப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய மக்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. நம்முடைய மக்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. எத்தனையோ மக்கள் இஸ்லாத்தை அறியாதவர்களாக இருக்கிறாங்க. பெயர் மட்டும் இஸ்லாமிய பெயர்களாக வைத்துக் கொண்டு இந்த மார்க்கம் எதை சொல்லி காட்டுகின்றதோ, இந்த மார்க்கம் எதை நமக்கு ஏவுகின்றதோ அதை தெரியாமல் அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த கை செய்தப்பட்டவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த சிறப்புக்குரியவர்களாக நம்மால் ஆக முடியாது. நாம் சரியான முறையில் இந்த மார்க்கத்தை அறிந்து அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எதை சொன்னார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்தும் பொழுதுதான், அது நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தும் பொழுதுதான் அந்த சிறப்புக்குரியவர்களாக, அந்த அந்தஸ்தை பெற்றவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற முடியும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய ஜும்மாவின் முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வன் நாஸ் அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி தூதருடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயத்திற்கு எப்படிப்பட்ட தனி சிறப்புகளையும் தனி அந்தஸ்துகளையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான், கொடுத்திருக்கின்றான் என்பதை குறித்தான ஒரு சில விஷயங்களை ஜுமாவின் முதல் உரையிலே நாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கியிருக்கின்றான் என்று சொன்னால் அந்த சிறப்பை அடைவதற்காக நாம் இந்த உலகத்திலே எதை சேகரித்து வைத்திருக்கின்றோம், நாம் எதை செய்திருக்கின்றோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்திலே சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பார்த்தது கிடையாது. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால், எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் வந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் சாட்சி சொல்கின்றோம் என்று சொன்னால் எத்தனை சமூகங்களை கடந்து நாம் வந்திருக்கின்றோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மத்தியில எத்தனை சமூகங்கள் வாழ்ந்திருக்கும், எத்தனை இறை தூதர்கள் வந்திருப்பாங்க. திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 25 இறை தூதருடைய பெயர்கள் தான் குறிப்பிடுறான். ஆனால் அந்த 25 இறை தூதர்கள் மட்டும்தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. இன்னும் பெயர் சொல்லப்படாத எத்தனையோ இறை தூதர்கள் அவருடைய சமூகங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றது. அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு மரணித்து சென்றிருக்கின்றார்கள். அந்த சமூகத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா சாட்சியாளர்களாக ஆக்காமல் அவர்களிடத்திலே எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்கள் சாட்சியாளர்களாக இருப்பாங்க அப்படின்னு அவர்களை எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யவில்லை, அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்விடத்திலே சொல்லவில்லை. மாறாக இறுதி தூதராக வந்திருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சமூகத்தை அந்த நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய அந்தஸ்துக்குரிய இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை வைத்திருக்கின்றான். நாம் எப்படி அவர்களுக்கு சாட்சியாளர்களாக மாறினோம், எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அவர்களை சாட்சியாளர்களாக ஆக்கலாம் அப்படின்னா
அல்லாஹு தஆலா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்தார்களோ அது தன்னுடைய வஹீயின் மூலமாக அறிவித்திருக்கின்றான். திருமறை குர்ஆனின் மூலமாக அதை அறிவித்திருக்கின்றான். அந்த திருமறை குர்ஆனின் மூலமாகத்தான் நாம் படித்து அறிந்து நாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சாட்சியாளர்களாக மாறுகின்றோம். அப்ப நாம் என்ன செய்யணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தார்களோ, அல்லாஹு தஆலா இந்த இறுதி சமூகத்திற்கு எந்த வேதத்தை கொண்டு வந்து கொடுத்தானோ அந்த வேதத்தை படிக்கக்கூடியவர்களாக, அந்த வேதம் எதை நமக்கு சொல்லி காட்டுகின்றதோ, நம்மிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கின்றதோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால்தான் அந்த சிறப்புக்கு உரித்தானவர்களாக, அந்த சிறப்புக்கு தகுதி பெற்றவர்களாக நாம் ஒவ்வொருவரும் ஆக முடியும். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மிகப்பெரிய அருளாக மிகப்பெரிய அருள்களை இந்த உலகத்திலே கொடுத்திருக்கின்றான். அந்த அருளில் ஒன்றுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்றென்றைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? உயிரை விட அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் மீது என்றென்றைக்கும் நாம் ஸலவாத் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸலவாத்தும் நாளை மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நமக்கு பலன் வந்து கொண்டே இருக்கும். நாம் ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் மீது ஸலவாத் சொன்னோம் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் நம் மீது 10 முறை ஸலவாத் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த ஸலவாத்தை அதிகமாக சொல்லக்கூடியவர்களாக, அந்த ஸலவாத் சொல்வதற்குண்டான இடங்களும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த இடங்களில் ஸலவாத் சொல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. மேலும் நாளை மறுமையிலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஜும்மாவின் உரையை முடித்துக் கொள்கின்றேன். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب وآخر دعوانا الحمد لله رب العالمين. أقم الصلاة.